ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சரில் நார்மல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு இதில் நிறைய லெவல்ஸ்லாம் இருக்கும். லெவல்ஸ் முடிக்கிறது தான் நம்ம திறமை. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதில் புதுசாக ஈஸ்டர் அப்டேட் வந்திருக்கு, வேறு நார்மல் அப்டேட் இருக்குது, வேறு 100 காயின்ஸ் கொடுத்தா தொல்லை பண்ணுற அப்டேட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மிஷினை தொட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எலி பிடிக்கிற மிஷினை வச்சு அது கையை மாட்ட வைக்கிறோமா கைஸ், அந்த கிளவியோட அழுகி போன கிளவியோட கையில். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கிளவி வந்துட்டா, இப்போ தான் தூங்கி எந்திச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிளவி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நியூஸ் பேப்பர் எடுக்குது. நியூஸ் பேப்பர் இந்த கிளவிக்கெலாம் யார் போட்டதுன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா வாங்க அது பின்னாடி அப்படியே போயிடுவோம். அப்படியே சொல்லிக் கொடுக்குது. நம்மளுக்கெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு தான் தெரில. ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரோ பிளேயர், அதனால் எதுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அந்த கபோர்டு கிட்டே போக சொல்லுது கைஸ். கபோர்டு கிட்டே போய் அந்த ஓப்பன் பண்ண சொல்லுது. ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த எலியை மாட்டுற மிஷின் கிடச்சிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அது பின்னாடி வச்சு விட்டு நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சி விட்டா முடிஞ்சிச்சு. நம்ம வெளியே போய்ட்டு ஒளிஞ்சுப்போம். கரெக்டாக அதை வந்து பார்க்கும்போது அது கரெக்டாக அது தொல்லை பண்ணுற சீன் போட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. அது மாசாக இருக்கும். அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் கைஸ். அதெல்லாம் அப்படியே பாருங்கள் கைஸ், திறமையாக சந்தோஷமாக இருக்கும். நியூஸ் பேப்பர் எடு, சாவு சாவு சாவு. இதுதான் கைஸ் கதை. கத்துது கைஸ். இது போட்டு கை பாருங்கள் கைஸ், சதுரையாக இருக்குது. சதுர ஹார்ட் மாதிரி துடிக்குது ரெட் கலரில். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த லெவலை. அடுத்தது லெவல் போயிடுவோம். நம்ம அடுத்தது அதோட காலையில் சாப்பாடில் உப்பு போட சொல்கிறாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உப்பு போட்டுரும் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த காலையில் சாப்பாடை கையில் எடுக்குது. கைக்குள்ளே அது உள்ளலாம் விடுது கைஸ். எப்படி சாப்பிடுன்னு தான் தெரில. ஸோ பார்த்திங்கன்னா அது அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. நடந்து போய் ஒரு கேப்பில் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது உட்காந்துட்டு எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஸோ பார்த்திங்கன்னா கீ தேவைப்படுது. நம்ம 120 ரூபாய்க்கு ஒரு திருடி போகிற கீ ஒரு யூஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே சால்ட் இருக்குது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. போடு போதும். நம்ம வெளியே போயிடுவோம். இப்போ நம்ம வெளியே போய் அந்த கண்குள்ளே காட்சியை பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நடந்து வருது. நம்மளை தான் துரத்திட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, இப்போது இதை நான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டேன். என்ன கைஸ் குடிக்குது? குடி கைஸ். என்னமோ தொண்டை அடைக்குதுன்னு நினைக்கிறேன். சாவு செத்துட்டு வாந்தி எடுக்குது கைஸ். எப்படி வாந்தி எடுக்கு? ஸோ பார்த்திங்கன்னா இந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்த லெவல் போயிடும். அடுத்து அதுக்கு பிடிச்ச ஷோவை நம்ம உடைக்கணும்னு சொல்லியிருக்கு. டிவியை போட்டு உடச்சிரும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. உடைக்கிறது தான் நம்ம திறமை. இப்போ பார்த்திங்கன்னா உடச்சிரும். இது என்னமோ ஹாரர் எபிசோடு, ஹாரர் சீனுன்னாங்க. என்ன இது ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளோவான்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்னமோ இருக்குது, ஆசிட் மாதிரி, கேஸ் மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள கேஸ் எடுத்துப்போம். கேஸ் எடுத்துகிட்டு தொட சொல்கிறீங்க. இல்லைங்க தொடவாத கைஸ். என்னமோ ஆகுது கைஸ். அது என்ன கைஸ் சிரிக்குது, இது மாதிரி வித்தியாசமாக சிரிக்குது. இல்லைங்க கைஸ், இந்த ஸ்டாரை நம்ம எடுத்துப்போம். தொட சொல்கிறீங்க. தொட்டுட்டு ஸ்டார் எடுத்துப்போம். ஸ்டார் எடுத்துகிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம் நம்ம கைஸ். இதெல்லாம் எதுக்கு கைஸ்? நம்மளுக்கு ஹிண்ட்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, அதனால் நம்ம பார்க்கல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த தான் இருக்குது டிவி கைஸ். இப்போ தான் கைஸ் கிளவி வெளியவே போகுது. நல்ல வேலை, கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் முடிஞ்சிருக்கும் கதை. இந்த குரோபாரை வச்சு டிவியோட அவ்வளோதான். டிவி உடஞ்சிருச்சு கைஸ். இல்லைங்க, அதை கதவை அடைக்க முடியல. நாங்கள் வெளியே போயிடுவோம். நம்ம வெளியே போய்ட்டு திரும்பி வர முடியுதான்னு பார்ப்போம். நில்லுங்க, ஒரு டைம் பார்ப்போம். அப்படியே நம்ம அவ்வளோதான் கைஸ். திரும்பி உடச்சி விடுவோம் மண்டியில் கைஸ். டிவி இடத்துக்கிட்ட தான் இருக்குது கைஸ். இல்லைங்க, ஒரு டைம் போய் பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு கைஸ். இங்கே தான் இருக்குது. ஓடு. இங்கே நிற்போம் நம்ம. இல்லை கொஞ்சம் தள்ளி நிற்போம். எதுக்கு தேவை கைஸ்? இங்கே எனர்ஜி இருக்குது, இதை எனர்ஜி எடுத்துப்போம். இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, இதையும் எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டிவி பார்க்குது. இது என்னோடய ஃபேவரட் ஷோன்னு அழுவுது கைஸ். இது வேஸ்ட்டு கைஸ். பெரியவங்களாக இருந்துமே அழுவுது. வேஸ்ட்டு பாட்டி கிளவி இதெல்லாம் கிளவி, வேஸ்ட்டு கிளவி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லெவல் போயிடுவோம். இது என்ன லெவலு? சரி கைஸ், ரைட்டு. இதில் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். இதோட ட்ரெஸ்ஸை நம்ம கிழிச்சு விடணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த கிளவிக்கெலாம் என்ன கைஸ் ஆசை? இளமையான ட்ரெஸ் போடணுன்னு ஆசையாக இருக்கா? இளமையானவங்க ட்ரெஸ் போடுறதுலாம் பாட்டுக்குட்டி கைஸ். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றவே கூடாது கைஸ். இந்த ட்ரெஸ்ஸை எப்படியே நம்ம கிழிச்சிடுவோம். கிழிக்க முடியலன்னா கூட எப்படியே கிழிக்கணும், அதான் நம்ம திறமை. இப்போ ஃபஸ்ட் நம்ம
சிசர் எடுக்க சொல்கிறாங்க. சிசர் எடுத்து போஸ்ட் நம்ம சிசர் பக்கத்துலேயே கிடச்சிட்டு நம்மளுக்கு இப்போது ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குன்னு தான் தெரில. கிச்சன் இது வந்துட்டு கேமிங் ரூமு. அடுத்தது கைஸ் இது டைனிங் டேபிள், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எதுக்கு இத்தனை டைனிங் டேபிள்னு தான் தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இது பேஸ்மெண்ட்டு, இது தேவை கிடையாது, நம்மளுக்கு ட்ரெஸ் ரூம் தான் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூமுக்கு போவோம். இந்த ரூமில் தான் அந்த ஃபோட்டோ இருக்குது, ஆனால் இந்த ரூமுக்குள்ளேயே போயிடுவோம். இதுலேயும் அதே தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பாத்ரூம்னு போட்டிருக்கு. இங்கே எதுவும் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் தான் இருக்கும், ஆனால் இங்கே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். இங்கேயும் தொங்குற மாதிரிலாம் தெரியல எதுவும். பாத்ரூம் வந்து என்ன கைஸ் சுற்றி கைஸ் நம்ம தான் கைஸ் வெயிட்டு நம்ம தான் வெயிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடமும் ஒரே வீடாக ரூமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியான பெரிய வீடாக இருக்குது கைஸ். ஆனால் இது கைஸ் ஹேமர்லாம் இருக்குது. ஹேமர் இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் கைஸ் இது என்னமோ இடம் மாதிரி இருக்குது. இல்லைங்க கீழே வெளியே போவோம் கைஸ். கிச்சன் வந்துட்டோம் கைஸ். இப்படி போய் சுற்றி நம்மளுக்கு கடைசியில் கிச்சன் கீழே வந்துட்டோம். ஸோ கைஸ் இது என்ன கைஸ் நம்மளாம் தொட சொல்கிறாங்க, எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்கி. நம்மளுக்கு தேவையில்லை ஹிண்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வாங்க நம்ம திரும்பி மேலே போய் பார்ப்போம். வேண்டாம் கைஸ், இங்கே ஒரு ரூமில் இருக்குது, இங்கே ஒரு ரூமுக்குள்ளே போவோம். ஸ்டடி ரூம்னு போட்டிருக்கு. இங்கே புக்காக இருக்குது, நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளை வெளியே போயிடுவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது என்ன ரூம்னு தெரில. இதுதான் கைஸ் அந்த டைனிங் ரூமு. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது கிச்சன்லேருந்து அடுத்தது இல்லை கைஸ் சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். இதுவும் ஒரு கேம் ரூம் தான். இல்லை கைஸ் ரெண்டுமே ஒரு கேம் ரூம் தான். ஸோ பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டு. அடுத்தது வாங்க கைஸ் மேலே போவோம். மேலே போய் ஒரே இதாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரி கைஸ் என்ன கைஸ் இது எப்போ துரத்துறாலே தெரில எனக்கு. ஓடு ஐயோ ஓட முடியல. ஓடு அச்சமில்லை ஓடு கைஸ். அங்கே தான் இருக்குது அந்த கிளவி, அதனால பிரச்சனை இல்லை, மெதுவாகவே ஓடுவோம் கைஸ். குதிக்க முடியல, எதுக்குன்னு தான் தெரில. நம்மளால் குனிய முடிஞ்சுன்னா குதிச்சிருக்கலாம். இப்போ நம்ம போவோமா வேண்டாமா இல்லைங்க கைஸ். நம்ம கீழே இறங்குவோம். ஃபஸ்ட்டு கீழே இறங்கிடுவோம். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே, கஷ்டமாக இருக்குது கைஸ். இது ஐயோ நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டோம். கஷ்டத்துக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது கைஸ் நம்மளாம் மாஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். இங்கே வேஸ்ட்டு வந்தோம். இந்த இதில் எதுவும் கிளிக்க முடியுதா? இல்லை கைஸ் இந்த இருக்கா வீணாக போகிறேன். இங்கே இந்த டிவி ரூமுக்குள்ளே நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கோம் கைஸ். நம்ம அதுக்கிட்ட போய் செத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் செத்துருவோம். அவ்வளோதான், செத்தியாச்சு. சாவலை கைஸ், கழுத்து பிடிச்சி தூக்குறா பாருங்க கைஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு விட மாட்டேன், கழுத்து பிடிச்சிலாம் தூக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், இன்னும் முடிக்க விட மாட்டேன். டக்குன்னு வா. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டு இந்த ஆசையை உன் வாழ்க்கையிலே போட விடாத மாதிரி ஆக்குறேன் பாரு. கிளவி நாயே பாரு, உன்னை உன் ஆசையிலே இது போட விட மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இப்போ மாதம் வந்துட்டோம். இப்போ அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிடும். ஐயோ அதை திறந்துட்டு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கதவை திறந்துப்போம். திறந்துடுச்சு. எனக்கு அந்த சந்தேகமாக அந்த ரூமில் மேலே தான் இருக்குது. ரூமில் ட்ரெஸ்ஸை வெளியே தொங்க போட்டிருப்பாங்க, உள்ளே தானே போட்டிருப்பாங்க. அதனால உள்ளே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டைரெக்டாக மேலே ஏறி அந்த இருக்குல்ல கைஸ், அந்த ஃபஸ்ட்டு போனோமே இது கிடையாது, இதில் இல்லை. இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்ப்போம். சிந்தாக இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், வெட்டு. அவ்வளோதான், போ 3 நாள் போடவே முடியாது ட்ரெஸ்ஸை. நம்ம கீழே வரும்போது கீழே வந்துட்டு அப்படியே நம்ம வெளியே போயிடுவோம். சடன்னு ஓடிடுவோம். ஐயோ லைஃப் குறையுதே. சடன்னு கீழே ஓடிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். இனிமேல் அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் எப்போவுமே. ஃபஸ்ட்டு இந்த கதவை மூடி போனோமே, கதவை மட்டும் திரும்பி திறந்துடுவோம். திறந்துட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம எப்போ அந்த ட்ரெஸ் ரூமுக்கு போகுதுன்னு. சீக்கிரமாக போச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது சந்தோஷப்படுவோம் நம்ம. அது சோகமாக இருக்கிறத நம்ம சந்தோஷப்படுறது தான் நம்ம திறமையே கைஸ். இங்கே வா கைஸ், வந்துடுச்சு. இது என் ட்ரெஸ்ஸு. அழு. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் கைஸ் எப்போவுமே. இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், பாய்.